பதவியை ரிசைன் பண்ணிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி மக்களை சந்திங்க, செருப்படி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன், செருப்படிலாம் வாங்க மாட்டாரு, இவங்க தான் செருப்படி இப்போ வாங்க போறாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரியே இன்னைக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டிஸையும் நீங்க நஷ்டத்தில் காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அங்கே எவ்வளவு ஊழல் நடக்கிறது அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு எக்கச்சக்கமாக ஒரு 8 நிமிஷம் வந்து அமித்ஷாவை தனியாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நீ கணக்கு காமிப்பியா, நீ வந்து அதை லிஸ்ட் கொடுப்பியா, நீ எவ்வளோ பணம் கொடுத்தேங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல முடியுமா, இந்தி திணிக்க மாட்டோம் என்று உறுதி கூற முடியுமா? ஆல்ரெடி கூறிட்டு தானே இருக்கிறாங்க. நீங்களாம் பேப்பரை படிக்கிறது இல்லையா? நீங்கள் என்ன முதல்வராக இருந்து நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். மூத்த அமைச்சர்களை திட்டமிட்டு வெளியில அனுப்புறதுக்கான எல்லா சதி திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு உதயநிதி தலைமையில. உதயநிதி வருங்கால முதல்வரே போட்டா உங்களுக்கு தெரியாது, இன்பநிதி வருங்கால முதல்வரே போட்டா உங்களுக்கு தெரியாது. இன்பநிதிக்கு பையன் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வருங்கால முதல்வரே போட்டா உங்களுக்கு தெரியாது. நயனார் நாகேந்திரனை போட்டா உங்களுக்கு எரியுது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் வாசுதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனாதிபதிக்கு 3 மாத காலம் வந்து கெடு விதித்திருந்தது உச்சநீதிமன்றம். இதற்கு துணை ஜனாதிபதி அவர்கள் தன்கர் வந்து கடும் விமர்சனம் வந்து எப்படி நீங்க ஜனாதிபதிக்கு கெடு விதிக்க முடியும், இது ஜனநாயக அமைப்புகளின் சார்பாக அடிப்படையில் இது சரியானதா அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றத்துக்கே கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆமாம், இதில் என்ன ஆச்சரியம் என்ன இருக்குது? ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நம்மளாம் அன்றைக்கே கேள்வி எழுப்பிட்டோம். உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த அத்தாரிட்டி யார் கொடுத்தாங்கன்னு நான் என்ன பதிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா 142 இதெல்லாம் சொல்லவே இல்லை. அதாவது எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை. நீங்கள் வந்து ஒரு 2 பேருக்கும் 2 அரசியலமைப்பு பதவிகளுக்குள்ள இடையே ஏதாவது முரண்பாடு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை போய்ட்டு நிவர்த்தி பண்ணி வைக்கலாம், இன்டர்வீன் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த முதல்வர் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படாத மசோதாக்களை ஆட்டோமேட்டிக்காக டீம்டு ஆஸ் அப்ரூவ்டுங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கெடு விதித்து தான் ஆகணும். அதாவது நீங்கள் 30 நாளில் நீங்கள் அதை பண்ணணும், 60 நாள் இதை பண்ணணும்ட்டு அந்த கெடு விதிக்கிறது இருக்கு இல்லையா, அது கூட தப்பு தான். ஏன்னா அது அரசியல் நிர்ணய சட்டத்தில் எதை சொல்லியிருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணணுமே தவிர அதில் கொடுக்கப்படாத சிலரெல்லாம் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது. ரொம்ப நல்ல சமாச்சாரம். நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் மாதிரி இங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய பரிமாணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதோடைய பரிமாணம் எப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டெல்லாம் செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. கேபினட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, இவங்க இருக்கிறாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர்ஸ் இருக்கிறாங்க, ஜுடிஷியரி இருக்குது, அதுக்கப்புறமா ஆர்மியெல்லாம் செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் சிடிஎஸ் அப்படின்ட்டு, அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சொல்லிட்டு அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்காக அவங்களுடைய ஒரே ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அது டெவலப் பண்ணியிருக்கோம். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு நாட்டிலையுமே ஆர்மி ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். இப்போ பாகிஸ்தானில் பாருங்களேன், எல்லாத்துலேயுமே நீதித்துறை தான் இருக்கும், ஆர்மி இருக்கும், நீதித்துறை இருக்கும், கவர்மெண்ட்டே இருக்காதுங்க. கவர்மெண்ட் வந்து இவங்க 2 பேருக்கு கட்டுப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்க முடியும். அங்கேயும் அதுவும் ஜனநாயக நாடு தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நீ என் காலம் மிதிக்காத, நான் உன் காலம் மிதிக்க மாட்டேன் அப்படிங்கிறது வரையறுக்கப்படாத, எழுதப்படாத ஒரு எட்டிக்வெட்டு. அதை நீங்கள் மீறுறீங்க. இப்போ குறிப்பாக நீதிமன்றம் எப்படி மீறுறது அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய அமைப்பு, பலமான அமைப்பு வந்து மாநில அரசுகள் கிடையாது, ஆளுநர் கிடையாது, மத்திய அரசு, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருங்கிறது ரொம்ப பெரிய போஸ்ட்டு. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவருக்கு கீழே தான் அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் வராங்க. இராணுவ அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. குடியரசுத் தலைவருடைய இது வேணும், அனுமதி வேணும். குடியரசுத் தலைவர் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவார், பார்லிமெண்ட்டை கன்சல்ட் பண்ணுவார், கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணுவார். கவர்மெண்ட்டோட டெசிஷன் தான் பாகிஸ்தானோட போர் தொடுக்கணுமா வேண்டாமா, சைனாவில் அந்த அக்ஸை சின் பகுதியில், சிக்கிமில், அருணாச்சல் பிரதேஷில் எதாவது பண்ணணுமா வேண்டாமாங்கிறது
எலெக்டட் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மத்திய அரசு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு அரசு. அதே ஈக்குவலாக இருக்கணும் இவங்களும், யார் குடியரசுத் தலைவரும் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஒரு அருமையான ஒரு பாண்டிங் இருக்கணும். கரெக்ட். அது குறைஞ்சி போச்சுன்னு சொன்னோன்னா ஜெயில் சிங் எப்படி இருந்தாரோ அது மாதிரி ஆகிடும், ஃபக்ருதீன் அலி அகமது எப்படி இருந்தாரோ அது மாதிரி ஆகிடும். ஏன்னா ஜெயில் சிங்குக்கும் இவருக்கும் ராஜீவ் காந்திக்கும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஃபக்ருதீன் அலி அகமது வந்து ஒரு ஜஸ்ட் பொம்மை பிரசிடெண்ட்டாக இருந்தார், இந்திரா காந்தி சொல்கிறதெல்லாம் சைன் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களும் தன்னிச்சையாக செயல்படணும், சிந்திக்கணும் செயல்படணும், இவங்களும் சிந்திக்கணும் செயல்படணும். அதே மாதிரி தான் மாநில சட்டசபையும் மாநில அரசும் ஆளுநரும் இப்படி தான் இருக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசுடைய அந்த பலத்தை குறைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நீதித்துறை எடுத்துக்கிட்டு வருதுங்கிறது என்னுடையது. இனிமேல் நான் வந்து ரொம்ப ஒளிவு மறைவாலாம் பேச போகிறதில்ல மேடம், ஓப்பனாகவே போட்டு அடிக்க போகிறேன். என்ன தெரியுமா, இவ்வளோ நாளாக அதாவது ஆளுநர் மேலே, தமிழக ஆளுநர் மேலே அவங்க வந்து இது வச்சாங்க இல்லையா, அந்த ஆர்டர் போட்டாங்க இல்லையா, அன்னையிலேருந்து நீதித்துறை மேலே நம்ம என்ன வேணாலும் விமர்சனம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நாடெங்கிலும் மக்கள் கொந்தளிச்சு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து மத்திய அரசை நிலைகுலைய செய்ய, மத்திய அரசினுடைய பலத்தை குறைப்பதற்கான வழிகளில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதே தான் ராகுல் காந்தி பண்ணுறாரு, அதே தான் மம்தா பானர்ஜியோ இல்லை முக ஸ்டாலின் மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் பினராயி விஜயன் கூட பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. மத்திய அரசு பலவீனப்பட்டு விட்டால் நாட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை எல்லாம் கூட உபயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, விவசாய சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க, உடனே அதுக்கு மேலே 10 பேர் கேஸ் போடுறான், உடனே இவங்க வந்து அட்ஜுடிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தம் வந்துச்சு, அதுக்கு மேலே 100 பேர் கேஸ் போடுறான், இவங்க வந்து அட்ஜுடிகேட் பண்ண வேண்டியிருக்கு. எலக்ட்ரல் பாண்டு வந்து நியமித்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எலெக்டட் கவர்மெண்ட்டு. அதை இவங்க வந்து கிடையாது, எல்லாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் பில் கொண்டு வந்தாங்க, அதுவும் எலெக்டட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான், மோடி அரசு கொண்டு வந்தது தான். அதை இவங்க என்ன பண்ணாங்க, நிராகரிச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா, நீங்கள் சூப்பர் பார்லிமெண்ட்டா அப்படின்னாங்க. எப்படி இவங்க வந்து கவர்னர் கேட்குறாங்கல்ல, நீங்கள் வந்து சட்டசபைக்கு மேலேயா, நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, நியமிக்கப்பட்டவருக்கு எப்படி இவ்வளோ அதிகாரம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கல்ல. உதயநிதி ஒரு படி மேலே போயிட்டு அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது என்ன கேட்டார் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரி தான், நியமிக்கப்பட்டவர் தான், நீங்கள் வந்து பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி மக்களை சந்திங்க, செருப்படி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன், செருப்படிலாம் வாங்க மாட்டார், இவங்க தான் செருப்படி இப்போ வாங்க போகிறாங்க. ஸோ மத்திய அரசு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி குடியரசுத் தலைவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. இதுதான், இப்படி தான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்படுத்தி இருக்கு. இது ரொம்ப யோசிச்சு சோச் சமச்கே அப்படிம்பாங்க, அதாவது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு தான் அவங்க வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அதையே நீங்கள் வந்து ஆட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீதித்துறை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ வந்து தமிழக பல்கலைக்கழகங்களுடைய நிதி நிர்வாகம் வந்து கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து புதியதாக தமிழக முதல்வர் நான் தான் துணைவேந்தர் அப்படின்னு வந்து ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக வந்து ஒரு அமைப்பு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஆனால் அதுலேயும் வந்து கப்சிப்னு அமைதியாக இருந்துட்டாங்களே, என்ன காரணம்? இல்லை, அது வந்து பாருங்க, அந்த கூட்டத்தில் நீங்கள் அவர் இதை பற்றி பேசுவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ 10 மசோதாக்களையும் நடைமுறைப்படுத்தியாச்சுன்னு பெருமையா நான் தானே வேந்தர் அப்படிங்கிற அந்த வேந்தர் பேசி இருக்கணும் இல்லையா நிதி நிர்வாகத்தை பற்றி? இல்ல அந்த அமைப்பு, அந்த மேடை இதை பற்றி பேசுவதற்கு சரியான மேடையா அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். பெரிய ஆல் மேஜர் யூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட 7-8 யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் தான். ஆமா, இந்த காமராஜர் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நிதி நிர்வாகம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அப்போ அந்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் வந்து ஆளுநர் வந்து அதுக்கான கேட்க கூடாதுன்றீங்க நீங்க. ஆளுநர் அதை கேட்டதுனாலதான் வந்து இப்ப இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கேட்க கூடாது அப்படின்றீங்க நீங்க. அதுதான் பாயிண்ட்.
இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியில் அந்த சுந்தரனார் பல்கலைக்கழகம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் கிட்டத்தட்ட 9-10 யூனிவர்சிட்டிஸில் ரொம்ப நிதி நெருக்கடி இருக்குது. ஆண்டாண்டுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, கூடுதல் மாணவர் சேர்க்கை இருக்குது அப்படின்றாங்க. ஆண்டாண்டு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ இவ்வளோ ஃபீஸ் வருது, என்ன பண்ணுறீங்க? சரி, ஏதாவது புதுசாக கட்டமைப்பு செலவு பண்ணிருக்கீங்களா? அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் கணக்குகளும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எங்க ரெவன்யூ லீக்கேஜ் அப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி நீங்க வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு காலத்துல ரொம்ப நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் மோடி கவர்மெண்ட் வந்த அப்புறமா நிதின் கட்கரி என்ன பண்ணாரு, ஒரு இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு, இப்போ HAL, BHEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அவரை கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் கேட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு சார்ட் பண்ணி டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி 3 வருஷத்தில் நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணணும். 4வது வருஷம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காமிக்கணும் சொல்லி JNPT, ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட், மும்பை, இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம், அந்த துறைமுகத்தையே அவர் வந்து ப்ராஃபிட்டில் கொண்டாந்து போட்டார். அந்த மாதிரி நீங்க பண்ணணுமா வேண்டாமா? உங்களுடைய பிரைவேட் கம்பெனியில் இப்போ ரெட் ஜெயண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோடதுன்னு நீங்க வச்சுங்க. என்னோட ஆசையா இருக்கா? என்னோடது இல்ல சார், நிறைய பணம் திமுகவோடது. இப்படி இல்லைங்க, 100 கோடி ரூபா செலவு பண்ணி 4000 கோடி ரூபா கணக்கு எழுதலாம் நீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா அந்த கம்பெனியை வந்து நீங்க லாபத்திலேயே தான் வச்சிருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. இல்லை ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி இந்த கென்சோல் நேற்றுக்கெல்லாம் பெரிய நியூஸாக வந்தது பாருங்க. அதாவது இந்த ஸ்டார்ட் அப்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய நஷ்டத்தை காமிச்சு அவங்க இந்த பணத்தை எல்லாம் எடுத்து லக்ஸரியில் ஃப்ளாட்டு அது எல்லாம் லக்ஸூரியஸ் லைஃப் வாழறதுக்காக மாற்றிடுவாங்க. அதாவது மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறவங்க அது வேறு விஷயம். ஆனால் ஒரு நிர்வாகம், ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து லாபம் காட்டணுமோ, ஒரு லிஸ்டட் கம்பெனி தான் நீங்கள் லாபம் காமிச்சு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது தொழில்துறை, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரியே இன்னைக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டிஸையும் நீங்கள் நஷ்டத்தில் காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எவ்வளவு ஊழல் நடக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். நிச்சயமா. இப்போ நீங்களே வேந்தர் ஆயிட்டீங்க. அட்லீஸ்ட் அந்த துணைவேந்தர் நியமனத்திலேயாவது ஓரளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எப்போ ஆளுநர் வந்து வேந்தராக இருக்கும்போது. ஆனால் இப்போ நீங்களே வேந்தரான பிறகு என்ன ஆகுறது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாமா மச்சான் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நீ அக்கா பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணு தான், சரி அவள் அந்த கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கட்டும், இதே அத்தை பையனா அந்த கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகும்போது தெரியும். ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 8-9 பல்கலைக்கழகங்களுடைய கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதில் என்னென்னலாம் கோல்மால் நடந்திருக்கிறது, எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கூகுள்லேயே நீங்கள் பார்க்க முடியும், நான் சொல்ல அவசியம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி நிலையை சரி பண்ணுறதோ அல்லது இந்த தற்காலிகமாக இடைக்காலமாக வேலையில் சேர்க்கப்பட்ட செவிலியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கெல்லாம் நிரந்தர பணி நியமனம் பண்ணுறதோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கோம். கடனுக்கு மேலே கடன் ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஃபைனலி என்ன ஆகும், ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்தவன் வந்து பார்த்துக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கேஷுவல் ஆட்டிடியூடு. இப்போ திமுக வனவாசத்திற்கு தயாராகி விட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் போஸ்டரோட வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. இந்த பொன்முடி விவகாரத்துல சைவம் வைணவம் அப்படிங்கிறதுல இருந்து அந்த மூத்த தலைவர்கள் கிட்ட இருந்து வனவாசத்துக்கு ரெடி ஆகுது திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்காது. ஏன் சார் அப்படி? இல்லை, வனவாசங்கிறது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா 2011 2021 வரைக்கும் அவங்க வந்து வனவாசத்துல தான் இருந்தாங்க. ஏன்னா 2006 2011 அந்த ஆட்சி நினைச்சாலே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நில அபகரிப்பு, அந்த அளவுக்கு மோசடிகள், போலீஸ் அராஜகங்கள் நம்ம எந்த ஆட்சியிலையுமே பார்த்ததில்லை. 1991-96 ஜெயலலிதா பீரியடில் இருந்ததை விட பன்மடங்கு இந்த இதில் அதிகமாக இருந்தது. கருணாநிதியுடைய கடைசி ஆட்சி காலம் அதுதான். அதை நினச்சா அந்த கட்சி வரவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இதுக்கு வந்து 2-3 காரணங்கள் நான் என்னால் சொல்ல முடியும். ஏன் வந்து இன்னுமே டிஎம்கே ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட காரணங்கள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி அவங்க ஆடி போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு எக்கச்சக்கமாக ஒரு 8 நிமிஷம் வந்து அமித்ஷாவை தனியாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நீ கணக்கு காமிப்பியா, நீ வந்து அதை லிஸ்ட் கொடுப்பியா, நீ எவ்வளோ பணம் கொடுத்தேங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல முடியுமா, இந்தி திணிக்க மாட்டோம் என்று உறுதி கூற முடியுமா? ஆல்ரெடி கூறிட்டு தானே இருக்கிறாங்க. நீங்களாம் பேப்பரை படிக்கிறது இல்லையா?
நீங்கள் என்ன முதல்வராக இருந்து நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அண்ணாமலை ஏற்கனவே உங்களுடைய எல்லா பதில்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னதுனால என்ன ஆக போகிறது, திருப்பியும் அவர் வந்து விலாவாரியாக பதில் அளிப்பாங்க. ஆல்ரெடி கமலாலயத்தில் அந்த இது லெட்டர் இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையான விளக்கங்கள் வெளியே வரும். இப்போ உங்கள் முகத்தில், அதாவது முதல்வர் முகத்தில் கரி பூசப்படும். அப்படி இருக்கும்போது ஆடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. கலக்கம் ஆகி போச்சு, எப்படி நம்ம வந்து ஆட்சி விட்டு போயிட போகிறோம் அப்படின்ட்டு அழுது புலம்புறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு திருப்பியும் இவரே சொல்லிட்டு மக்கள் மறந்துருந்தாலும் கூட மக்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்டார் திருப்பியும். இது புலம்பல் ஆட்சிடாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொன்னார். அதாவது தமிழ்நாடு வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் டெல்லி அப்படின்னாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் டெல்லிங்கிறது கிடையாது. டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்ல, டெல்லிக்கு அவுட் ஆஃப் ரீச்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பாவம் ஏதோ ஒரு இங்கிலீஷ் அவருக்கு தெரியாதுங்கிறதுனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டாரு. நத்திங் இஸ் அவுட் ஆஃப் ரீச் ஃப்ரம் டெல்லி. என்ன அதாவது பிஜேபிக்கு என்ன தெரியுமா, இப்படி சொல்லித்தான் ஒரிசாவில் வந்தாங்க, இப்படி சொல்லித்தான் டெல்லியில் வந்தாங்க, இப்படி சொல்லித்தான் அடுத்த வருஷம் 2026 வெஸ்ட் பெங்காலில் வர போகிறாங்க. ஒரு காலத்தில் கேரளாலையும் வரும், தமிழ்நாட்டிலையும் வரும். நத்திங் இஸ் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் அ பார்ட்டி விச் இஸ் டூயிங் குட் திங்ஸ் டு த பீப்புள். மக்களுக்கு நன்மை செய்கிற எந்த அரசுக்கும் எந்த கட்சிக்கும் எதுவுமே அவுட் ஆஃப் ரீச் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது முதல்வர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டு, இது போட்டோம். இன்றைக்கி வந்து எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உங்களுக்கு விலைவாசி ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எல்லா ரேட்டையும் ஏற்றுட்டீங்க, உங்களுக்கு நிதிநிலை சரியில்லை, நிதி நிர்வாகம் சரியில்லை, கடன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயின்னு இருக்கு. எவ்வளோ கடன் உங்களுக்கு? அவங்க நீங்கள் எடுக்கும்போது 4.21, இன்றைக்கி வந்து 9.26 அப்படின்னா 5 லட்சம் கடன் 4 வருஷத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னு ஆகிப்போச்சு. ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பொருளாதாரத்தை கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க. 9.69% growth ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அது நாட் பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு. நம்ம மக்களுடைய, நம்ம தொழிலதிபர்களுடைய, நம்மளுடைய தொழில் முனைவர்களுடைய, பிஸ்னஸ் பீப்புளுடைய முயற்சினால தான் இது நடக்கிறது. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் இருந்து டிஎம்கே காரன் வந்து இது வாங்கிட்டு அதில் கந்தான்னு சொல்லுவாங்களே, அது சந்தா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு போலீஸ்காரன் சந்தா வாங்கினதுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிறத வச்சு அவங்க பண்ணி இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள். ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப பயங்கரமாக ஏறி போச்சு. மூணாவது, உங்களுக்கு ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்துடுச்சு. நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு அந்த 7 சேர் போட்டு உக்காந்துட்டு நடுவில் அமித்ஷா பேசினார் பார்த்தீங்களா, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் பாருங்கள். அமித்ஷா வாஸ் வெரி பெலிஜரண்ட், அதாவது ரொம்ப இதுவாக இருந்தார், அக்ரஸிவாக இருந்தார். அவருடைய அக்ரஸிவ்னஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு அண்ணாமலை தான் ரொம்ப அக்ரஸிவ் நம்ம பார்த்துருக்கோம். அவரை விட பயங்கரமாக அக்ரஸிவாக அவர் வேறு அண்ணாமலை அடங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பழனிசாமி அதை விட அடங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. ஒவ்வொரு சமயம் அந்த ஸ்ரீகாந்த் கருணேஷ் பேசுகிறத கூப்பிட்டு சரியா பேசுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ்நாடு மேலே இன்னைக்கு ஹோப் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருக்கு கிடைத்திருக்கிற தகவல், உளவுத்துறை தகவல்கள் தான். அதனால தான் அவர் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த ஆட்சி இறக்கப்படும் அப்படிங்கிற பயம் மு.க. ஸ்டாலினுக்கு வந்தாச்சு. நாலாவது, உங்கள் அமைச்சர்கள். சார், உங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லியெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாம் விட்டுருங்க. உங்கள் ஆட்சி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கட்சி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா நீங்கள் பாருங்கள். உங்கள் கட்சி எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது சொல்லுங்கள். கடந்த 4 வருடங்களாக முதல்ல அவர் என்ன சொன்னார்? சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னாரு. சர்வாதிகாரியாக மாறுவேன்னா யாருக்கு சொன்னது? கட்சி தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு தான் சொன்னார். எல்லாம் டெய்லி என்னால் தூங்கவே முடியலப்பா, எவனா ஒருத்தன் எதாவது பேசிட்டு போயிடுறீங்க, நாளைக்கு கண் முழிச்சா என்னடா பிரச்சனை மாட்டிக்க போகிறோம்னு தெரியல. அண்ணாமலை வந்த பிறகு அதான் ஆச்சு. அண்ணாமலை ஒவ்வொன்றையும் எடுத்து ஊதி பெருசாக்கி அது தூக்கமே கெட்டு போச்சு முதல்வருக்கு. அந்த மாதிரி அன்னைக்கு சொன்னார் சர்வாதிகாரி ஆகிவிடுவேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சர்வாதிகாரி ஆக முடியல. காரணம் என்ன தெரியுமா? இவங்க யாரையுமே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொன்முடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, துரைமுருகனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெரியசாமி கண்ட்ரோல் பண்ண முடியாது, KKSSR கண்ட்ரோல் பண்ண முடியாது, செந்தில் பாலாஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பயம், அவரை பார்த்தாலே பயம், நம்மளே தான் போட்டு கொடுத்துருவானோ அப்படின்ட்டு. KM நேருவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வந்து கட்சியை நடத்துறீங்க. முதல்ல அதை நீங்கள் சரி பண்ணுங்க.
கண்டிப்பா இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கு. டிஎம்கே உடஞ்சு போற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. ஏன்னா மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து வெளில போயிடுவாங்க. மூத்த அமைச்சர்களை திட்டமிட்டு வெளியில அனுப்புறதுக்கான எல்லா சதி திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு உதயநிதி தலைமையில. இவங்களெல்லாம் வெளியில அனுப்பணும் சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க? ரஜினிகாந்தை கூப்பிட்டு பேச வச்சீங்க. பாருங்க, வருஷம் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள்லாம் வெளில போனால் தானே புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு அவர் கேட்குற அளவு நீங்கள் வச்சுட்டீங்க. உங்களால் என்ன முடிஞ்சுது? நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுடைய மருமானையே உங்களால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலையே. இப்போ மருமானுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் கம்பெனி வேறு ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, ராக்கெட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அவருடைய ஸ்பெஷல் இதுக்காகவே அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க ராக்கெட் கம்பெனி கூட ஆரம்பிச்சிட்டீங்க. வந்து வெளியே போறதுக்கான வெளியே போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இதனால தானா? அவராவே வெளியே போறதாக? ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு கொடுக்கலன்னு சொன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் வெளியே போறாரு. அதான் ஒரு விஷயம். அது டிஎம்கே சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது எப்படின்னா, செந்தில் பாலாஜி விஷயத்துல செந்தில் பாலாஜி மேல என்ன வழக்கு இருந்தது? அந்த வழக்கு இருந்தது, சட்டவிரோத. அதுவும் இல்லாம அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது வயலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 600 பேர்கிட்ட எல்லாம் வாங்கியிருக்கிறாரு, துட்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதுக்கு அது வந்து ஒரு தனிப்பட்ட வழக்கு தானே. அதுக்கே நீங்க வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்னீங்க இல்லையா? அதனால தானே அவருக்கு இன்னும் பிரச்சனை வந்தது. அவரும் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. இந்த அண்ணாமலை மாதிரி ஆளுகளையோ இல்லைன்னா மோடி அமித்ஷாவெல்லாம் சீண்டினீங்கன்னு சொன்னா பிரச்சனை இதுதான். தேவையில்லாமல் அந்த வாட்சை பற்றி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ரஃபேல் வாட்சை பற்றி அதை போய் வாங்கி கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. 15 மாதம் 16 மாதம் ஜெயிலில் இருந்தார். அதெல்லாம் வேறு விஷயம். அப்போது நீங்கள் அதையே இவருக்கு பண்ணணுமா வேண்டாமா? துரைமுருகனுக்கு பண்ணணுமா வேண்டாமா? ஏவாவேலுவுக்கு பண்ணணுமா வேண்டாமா? ஜெகத்ரட்சனுக்கு பண்ணணுமா வேண்டாமா? கேநேருக்கு பண்ணணுமா வேண்டாமா? ஏன் இந்த பாரபட்சம்? ஏன் செந்தில் பாலாஜி கிட்ட வந்து அப்படி என்ன 140 எம்பிஸாக இருக்கிறாங்க, எம்எல்ஏஸாக இருக்கிறாங்க? இல்லையே, 70 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்களா கட்சியை உடைக்கிற அளவுக்கு? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேநேருக்கிட்ட 40 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எக்கச்சக்கமாக உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. முதல்வருக்கு அவங்க மேலே எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த ஆட்சியே 2026 வரைக்கும் தொடருமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அந்த ஈரப்பதம் வந்து குறையறதுக்கு முன்னாடியே வருங்கால முதல்வரே அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இப்போ சர்ச்சையாயிட்டு இருக்கு. பாஜகவை வந்து பார்த்த உடனே எரிச்சல் ஆகிற மாதிரி அதிமுக இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியே இருக்கு. எரிச்சலாகிறதுக்கு என்ன இருக்குங்க? வருங்கால முதல்வர் வந்து இப்போ கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு. தலைமை முடிவு செய்யணும் நயினார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வருங்கால முதல்வரே நயினார் நாகேந்திரன் அவர்களை வச்சு போஸ்டர் போட்டிருந்தாங்க. கேள்வியை நான் கேட்கல, ஏன் பதில் சொல்றேன். உதயநிதி வருங்கால முதல்வரே போட்டா உங்களுக்கு எரியாது, இன்பநிதி வருங்கால முதல்வரே போட்டா உங்களுக்கு எரியாது. இன்பநிதிக்கு பையன் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வருங்கால முதல்வரே போட்டா உங்களுக்கு எரியாது. நயினார் நாகேந்திரனை போட்டா உங்களுக்கு எரியுது கிடையாதுங்க. அது வந்து ஏதோ ஒரு தொண்டன் அவசரமா தன்னுடைய விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக போட்டிருக்கானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், பாஜகலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி இந்த கூட்டணி அமைந்ததுல ஒரு சிலருக்கு எதிர்ப்பு இருக்கு. அதாவது ஒரு சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கு. பொன்முடியில் ஜெயக்குமாருடைய சலசலப்பு இருந்தது. நேற்றுக்கு வந்துட்டார் அவர். ஓகே, ஃபெல்லின் லைன், அதாவது லைன்ல வந்துட்டாரு. அதே மாதிரி பொன்னையன் ஒரு தவறான வார்த்தை யூஸ் பண்ணாரு. அவர் பாவம் வயசாகிடுச்சு, ஒன்றும் புரியல அப்படிங்கிறதுனால திருடன் தான் சொன்னார். திருடன் தானாகவே தெரிந்ததுனால ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அது யார் திருடங்கிறத அவர் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க தான் திருடங்க. ஏன்னா இவங்க தான் வந்து ஏகப்பட்ட ஊழல் பண்ணிவிட்டு இன்னைக்கு பாருங்க, ஊழல் பண்ணி அவங்க எல்லாமே இவங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல அமைச்சராக இருக்காங்கன்னு சொன்னா அது வந்து ஏடிஎம்கே ரொம்ப பெரிய பெருமை தானே. ஸோ அது இருக்கு. அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட நிறைய பேர் வந்து இதுக்கு, நிறைய பேர் இல்லை, ஒரு சில செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க, தனியாகவே நின்றுக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அல்டிமேட்லி என்ன ஆகுது அப்படின்னா, பாஜகவை விட அதிமுகவுக்கு தான் இந்த கூட்டணி அவசியம் அப்படிங்கிறத அதிமுகவினர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வார்கள். அதையும் இவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது பாஜகவுக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னால் பெரிய லாஸ் கிடையாது. 4 இடம் இன்னைக்கு இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க. 4 இடங்கள் ஏடிஎம்கே போட்ட பிச்சை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் போட்ட பிச்சைன்னாங்க.
இருக்கட்டும், பிச்சையாகவே இருக்கட்டும். ஆனால் இவங்க வந்து 80 இடங்கள் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, 100 இடங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40 இடங்கள் அவங்க தனியாகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கருத்து கணிப்புகளில் சொல்கிறாங்க, உளவுத்துறை வேறே சொல்லுது. அந்த தைரியத்தில் தான் அவருக்கு இங்கே வராரு. யார்? அமித்ஷா உள்ளே வராரு. உள்ளே வந்து உடனே இதை முடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு குன்றிய கட்சியாக மாறிப்போச்சு. ஏடிஎம்கே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தது, டிஎம்கே உடஞ்சி மெகா கூட்டணி அமைப்போம், டிஎம்கே உடஞ்சி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் எல்லாமே நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரு. வரலை. யார் வந்தா? மன்சூர் அலிகான் வந்தார். எஸ்டிபிஐ அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கட்சி வந்துச்சு, வேறு யாரும் வரலை. அதுக்கப்புறமா என்னாச்சு, எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வர 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 என்னாச்சு, டிஎம்டிகே நம்ம பிரேமலதா அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்போவுமே இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க துண்டு, யார் மேக்ஸிமம் கொடுக்குறாங்களோ அந்த போயிடலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அவங்க. அவர் சரி அவங்களும் போகாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால டிஎம்டிகேக்கு 5 சீட்டு கொடுத்து கூட்டணி அமைச்சார் அவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 12 சீட் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன் 6 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. டிஎம்டிகேனுடைய ஓட் ஷேர் என்ன, இன்றைக்கி பிஜேபியினுடைய ஓட் ஷேர் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்க முடியும். அவங்க 2%, 3%, இவங்க வந்து 11.2%, கூட்டணியோட சேர்ந்து 18%. ஸோ 2024 மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கேனுடைய ஓட் ஷேர் 20%க்கு இறங்கி போன உடனே இவங்க யோசிக்கிறாங்க, டிஎம்கேலேருந்து அவங்க யோசிக்கிறாங்க, அதாவது காங்கிரஸ் கட்சியும் இவங்களும் திருமாவளவனும் யோசிக்கிறாங்க, ஏடிஎம்கே பின்னால் போய் பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு அப்படின்ட்டு. அப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்கும் பாஜக ஏடிஎம்கேக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு? இந்த 20% அப்படிங்கிறது ஓகே, அது மக்களவை தேர்தல், மாநிலங்கள் சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொன்னால் மேபி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரலாம், 25% கூட வரலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். 25% கூட வருமாங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா கட்சி வந்து இன்றைக்கி கட்டுக்கோப்பாக இல்லை, தொண்டர்கள்லாம் சோர்வடைஞ்சு போயிட்டாங்க. 5 வருஷத்தில் தொண்டர்களுக்கு ஏகப்பட்ட சோர்வு ஏற்பட்டு போச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிறத அவங்களுடைய மிகப்பெரிய துர்பாகியமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் 20%ங்கிறது 25% ஆகும்னு நான் நினைக்கல. ஆனால் பிஜேபி 18% இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அதனால தான் அவங்க நினைக்கிறாங்க நம்ம 20%, இவங்க ஒரு 18%, 38% ஆச்சு, இன்னும் பாக்கி கட்சிகள்லாம் சேர்ந்து சொன்னால் ஒரு 10% வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கத்தான் இருக்கும், அதெல்லாம் வந்து உடனே போகாது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் நம்ம தேர்தல் நாளை நெருங்க இந்த சலசலப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போயிடும். ஓரளவுக்கு இணக்கம் ஏற்படும், தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில 2 கட்சிகளுக்கும் இணக்கம் ஏற்படும். அந்த தேர்தல் நாள் நெருங்க இந்த பிம்பம் தான் அதிகரிக்க போகுது. அதே சமயம் டிஎம்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்குள்ளேயே ஒரு பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா புதிய அதாவது இந்த பழைய தலைவர்கள் சீனியர்களெல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள். நான் முதலே சொன்னேன் சதி நடக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து போகும்போது சும்மா போக மாட்டாங்க, எல்லா வாக்குகளையும் அள்ளிக்கிட்டு தான் போவாங்க. அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கும் இவங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் போகிறதுக்கு இடமே கிடையாது. நீங்கள் வந்து டிஎம்கே கூட தான் இருக்கணும், டிஎம்கே கூட தான் மூழ்கி சாகணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் 2026 தேர்தலில் டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறமா ஒரு நீண்ட வனவாசம். ஒன்ஸ் பாஜக உள்ளே வந்துச்சு சொன்னால் அவங்க டிஎம்கேயை அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சுருவாங்க. இது மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 40 சீட்டு அடுத்த தேர்தலில் டிஎம்கே பாஜகவுக்கு வந்ததுன்னா அக்கு வேறு ஆணி வேறு தான்.